JKKN Institution admission நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001. ராமேஸ்வரம் மீனவர்கள் 1500 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் இலங்கை அரசாங்கத்தால். 40 வயசு வந்தவன் 80 செத்து போயிட்டான். இவன் எங்க போய் தேடுவான்? இந்த ஊரை போய் தேடுவான். அறிவு வேண்டாமா? அறிவு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. தமிழனுக்கு தான் அறிவு இல்லை. ஐரோப்பா நாடுகள்ல அகதியாக போன தமிழன் ஈழத்தமிழ் அமைச்சராயிட்டான். அரசியல் அதிகாரம் தமிழனுக்கே இல்லையே. அப்புறம் எங்க ஈழத்தமிழுக்கு இருக்கும்? நமக்கு ஒரு பெரிய எதிரி யாரு? பாகிஸ்தான். குஜராத் மீனவ பாகிஸ்தான் போயிடறான். அவனை பாகிஸ்தான் ராணுவம் சுடுவதில்லை. அரசியலே இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. இதுதான் அரசியல். தயாநிதி மாறன் போட் ஹவுஸ்ல 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்காரு. 500 கோடிக்கு இவர் போய் அங்க இருக்கிற மீனவர் கிராமத்து குப்பத்து பொம்பளை கேள்வி கேட்குது, பதில் சொல்வாரு, அடிக்க போறாரு. சன் தொலைக்காட்சியுடைய சொத்து மதிப்பு 50,000 கோடி. 25,000 கோடி வச்சிருக்கிறவ எப்படி மீனவர் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் குடிசைவாசிகளுக்குமான பிரச்சனையை போய் பேசுவாரா? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போடுறான். வேலூர்ல துரைமுருகன் ஆத்து மணலை பூரா கொள்ளையடிச்சு கரிகாலன் அவரும் பலாயிரம் கோடி வச்சிருக்காரு. தமிழர்களுக்கு அறிவு வரப்போறது இல்லை. அறிவு வந்தா தான் போராடுவான், போராடாதான் இணையும். இவனுக்கு அறிவு வரப்போறதும் இல்லை, கட்சித்தீவு இணைய போறதும் இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை திமுகவுக்கு துண்டா போச்சு. கேரவன் வேனில் ஏசி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு உல்லாச வாசி 110 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர். இவருக்கு எப்படி ஏழைவாழைகளை பற்றி தெரியும்? இந்த அரசியலுக்கும் ரஜினிக்கும் எடுபடாது, இந்த அரசியலுக்கும் கமலுக்கும் எடுபடாது, இந்த அரசியலுக்கும் கடைசியாக விஜய்க்கும் ஒத்து வராது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். தொடர்ந்து அரசியல் சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஓகே சார். இப்போ இந்த கடைசி கிட்டத்தட்ட ஒரு வாரமே பார்த்தீங்க அப்படின்னாலே கச்சத்தீவு விவகாரம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு சார். அது உண்மையிலே என்னதான் சார் நடந்துச்சு? இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவுக்குள் வங்காளதேச அகதிகள் 45 லட்சம் பேர் ஊடுருவி இந்தியாவுக்குள் வருகிறார்கள். பாகிஸ்தான் என்பது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் தொடர்பே இல்லாமல் ஏறக்குறைய ஒரு 3000 மைல்கள். 3000 மைல்கள் நீங்கள் நிலப்பரப்பு தொடர்பே இல்லாமல் ஒரு நாட்டினுடைய தொடர்ச்சி என்பது நீங்கள் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தான். உன்னை இமயமலை அதாவது கடந்து வரணும். இல்லைன்னா இந்தியாவை சுற்றி அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா சுற்றி கடலில் டாக்கா போகணும். இதுதான் இந்தியா பாகிஸ்தான் உடைய எல்லையை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஆங்கிலேயன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு போகும்போது பாகிஸ்தான் சுதந்திரம் கேட்கிறது. பாகிஸ்தான் சுதந்திரம் கேட்கிற பொழுது ஆங்கிலேயன் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி முழுக்க பாகிஸ்தான், இந்துக்கள் இருக்கிற பகுதி முழுக்க இந்தியா. அப்போ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்பது நீங்கள் நம்ம 3000 மைல் தொலைவு. இது பங்களாதேஷ் இன்னைக்கு ஒரு தனி நாடாக வந்துருச்சு. இது பாகிஸ்தான். பாகிஸ்தான் எல்லை என்பது ஒரு நாட்டின் எல்லையோடு அமைந்திருக்கிற பகுதியை தாண்டி பல ஆயிரம் மைல். அங்கு தாய்மொழி வங்காளி, இங்கு தாய்மொழி உருது. உருது பேசுகிறவர்களுக்கு வங்காளிகள் அடிமையாக இருக்க முடியாது. இந்த போராட்டம் வெடிக்கிற பொழுது அகதிகள் முழுக்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து ஒரு வங்காளதேச நாடாக மாற்ற வேண்டும் என்று இந்திரா காந்தி விரும்புகிறது. அப்படி விரும்புகிற பொழுது யுத்தம் மூழ்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வங்காளதேச இளைஞர்கள் முக்தி வாகினி, நம்ம விடுதலை புலியை போல ஒரு படம் கட்டி போராடுறான். அவர்களை பூரா இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயிற்சி கொடுப்பதாக, யூபி மண்ணில் பயிற்சி கொடுப்பதாக சொல்லி அவர்கள் ஒரு புரட்சியாளர்கள், கம்யூனிஸ்ட்டு அத்தனை பேரும் யூபி மண்ணுக்கு உரமாக்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய கதை. அப்போ அந்த இராணுவம் தொடர்ந்து போராடுது, இந்திய இராணுவம் போராடுகிறது.
அப்போ பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள், ஆயுதங்கள், வெடிபொருள் பொருள்கள், உணவு, உடை, இராணுவ பொருள்களை நீங்கள் பாகிஸ்தானிலேருந்து இன்னொரு பாகிஸ்தானுக்கு வரணும்னா விமானத்தில் போகணும், இல்லைன்னா கப்பலில் போகணும். விமானம் இந்தியாவின் மீது பறக்கக்கூடாது. இந்தியா தடை வச்சிருச்சு. பாகிஸ்தான் இராணுவ விமானங்கள் இந்தியா மீது பறக்கக்கூடாது. பறக்கக்கூடாதுன்னா இந்தியாவை சுற்றி தான் பறக்கணும். இந்தியாவை சுற்றி 15,000 மைல் சுற்றணும். கராச்சியில் புறப்பட்டு அரபிக்கடல் முடிய வந்து அடுத்து இந்துமா கடல் வழியாக கடந்து வங்காள விரிகுடா கடலை முழுக்க கடந்து டாக்கா போனோம். வழியில் கொழும்பு துறைமுகம். கொழும்பு துறைமுகத்தில் எரிபொருள் நிரப்பாமல் அத்தனை தூரம் பயணம் செய்ய முடியாது. அப்போ கொழும்பு துறைமுகத்தில் கப்பலோ விமானமோ எரிபொருளை நிரப்பாமல் பயணம் செய்ய முடியாதுங்கிற நிலைமை. அப்போ அங்கே பிரதமர் பண்டாரநாயக்கா என்ற ஒரு பெண் பிரதமர், உலகத்தில் முதல் பெண் பிரதமர் பண்டாரநாயக்கா. இரண்டாவது பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவோட நட்பு நாடா பகை நாடா நீங்களே முடிவு செஞ்சீங்கன்னு இந்திரா காந்தி சொல்லுது. சொன்ன பிறகு பாகிஸ்தான் விமானங்களோ கப்பலோ கொழும்பு துறைமுகத்துக்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கிறது இந்திரா காந்தி. இப்போ தடை விதித்த பிறகு யுத்த தளவாடங்கள் வந்து சேருவதில் தடை ஆகுது. பாகிஸ்தான் கப்பல் பங்களாதேஷ் போய் சேருவதற்கு நீங்கள் ஏறக்குறைய ஒரு 15 நாள் 20 நாள் ஆகுது. இதனால் இராணுவ ஆயுதங்கள் பற்றாக்குறை, நீங்கள் அடிபட்டவர்களை பாதுகாக்க முடியல, இராணுவ உடைமை இல்லை, இராணுவ தட்டுப்பாடு. அப்போது இராணுவ வீரர்கள் சரணடைகிறார்கள். இந்தியா வெற்றி, ஒரு தனி நாடு உருவாகுது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ். இந்த நன்றி கடனுக்காக இலங்கை கொழும்பு துறைமுகத்தை பாகிஸ்தானுக்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்ட இலங்கையினுடைய கோரிக்கைக்காக கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படை, அதாவது கடற்கரையை ஒட்டி மன்னார் வளைகுடா, இந்த பக்கம் ராமேஸ்வரம் வளைகுடா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடல், அதாவது மன்னார் வளைகுடா, 2 பக்கம் நிலப்பரப்பு, நடுவில் கடல். அதான் சேது சமுத்திர திட்டம். அந்த சேது சமுத்திரம் வாய்க்காலில் அதிகமான வெப்பமும் இருக்காது, அதிகமான குளிர்ச்சியும் இருக்காது குளிர்காலத்தில். அதனால் மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக இந்துமா கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா 3 கடலை சந்திக்கிற இடம் அது. இதில் மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக கூட்டமாக வந்து இந்த சீதோஷ்ண நிலையில் குஞ்சு பொரிக்கும். இது மீன் வளம் அல்ல குறையாத வளம். இதை கருத்தில் கொண்டு தான் சரிபாபு பண்டாரநாயக்கா இந்திரா காந்தியை கேட்கிற பொழுது 120 கோடி உள்ள ஒரு நாடு, அது ஒரு 2 கோடி மக்கள் உள்ள நாடு, பெருசாக என்னத்தை எதிர்த்துற போகுது. அதனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கைக்கு சார்பாக அந்த தீபா அந்த அம்மா இலங்கைக்கு தாரை பார்த்துருச்சு. இப்போ கருணாநிதி முதலமைச்சர், கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அது தடை செய்யப்பட்டிருக்கும். கருணாநிதி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா கருணாநிதி பல வழக்கு இருந்தது கருணாநிதி மேலே, சர்க்காரியா கமிஷன் ஊழல், இப்படி பல வழக்கு. செந்தில் பாலாஜி போல பல வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அதனால் கருணாநிதி தாரை வார்த்து விட்டார். இதனால் 1500 மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் இலங்கை அரசாங்கத்தால். இதுதான் தமிழக மீனவர்கள் ராமேஸ்வர மீனவர்கள் 1500 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். தமிழனுக்கான அரசியல் அதிகாரமே இல்லை. 13 மாவட்டங்களில் மீனவர்கள் ஓட்டுகளை திமுக, அதிமுக வாங்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு போகுது, இப்போ பிஜேபி ஆட்சிக்கு போகுது. இதை பற்றி கேட்பதற்கு நாதியே இல்லை. 13 மாவட்டங்களில் நீங்கள் ஒரு மீனவனை நிறுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுற குறைந்தபட்ச அறிவு கூட அந்த மீனவ மக்களுக்கு கிடையாது. எல்லாம் அதிமுக திமுக தான் ஓட்டு போடலாம். இல்லை, குடியுரிமை வேணும் வேண்டான்னு யார் முடிவு பண்ணுறது? அந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள். அவனுக்கு 40 வருஷமாக அவனுக்கு அங்கே நிலம் இல்லை, வீடு இல்லை. ஒருத்தர் 4 வருஷமாக அந்த இடத்துல இல்லைனாலும் அவனுக்கு வீடு இருக்காது. எத்தனை வருஷமா? 40 வருஷமா இல்லைன்னா அவனுக்கு நிலம், சொத்து, வீடு இருக்குமாங்க?
தமிழ முட்டாள், அடி முட்டாள், முட்டாளுக்கு பிறந்த முட்டாள். 40 ஆண்டு காலமாக அகதி முகாமிலேயே அவனுக்கு குடியுரிமையில் ஆதார் கார்டு, ஐடி கார்டு, படிக்க முடியாது, கல்வி கற்க முடியாது, வேலை போக முடியாது. 40 வருஷமா 1 லட்சம் பேரை வச்சிருக்கான். எந்த கட்சியும் அதை பற்றி கேட்பதில்லை, யாரும் பார்ப்பதில்லை. முகாமுக்குள்ளேயே 40 வருஷம் இருக்கான் அவன். தமிழ்நாட்டில் தமிழன் 40 வருஷமா இருக்கான். அப்போ இங்கே தமிழனை ஏமாற்றுகிற அரசியல் தான் இருக்கு. அதிமுக, திமுக எல்லாரும் அப்படித்தான் இருக்கான். அவன் போய் எங்க திருப்பி போய் எங்க போய் தேடுவான்? ரெண்டா தலைமுறை வாழ்றான். 40 வருஷத்துக்கு முந்தி வந்தவன் பிறந்த குழந்தை எத்தனை வயசு ஆயிருக்கும்? 40 வயசு ஆயிருக்கும். 40 வயசு வந்தவன் 80 செத்து போயிட்டான். இவன் எங்க போய் தேடுவான்? எந்த ஊரை போய் தேடுவான்? அறிவு வேண்டாமா? அறிவு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. தமிழனுக்கு தான் அறிவு இல்லை. நீங்க 1 லட்சம் பேர் அகதியா 40 வருஷம் அதே கொட்டையிலே படுத்து கிடக்கிறான். அப்போ இங்கு தமிழனுக்காக அரசியல் இருந்தால் அவனுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். அகதியா போனான்ல ஐரோப்பா நாடுகளுக்கு, அவன் அங்க அமைச்சர் ஆயிட்டான். எங்க? ஐரோப்பா நாடுகள்ல அகதியாக போன தமிழன், ஈழத்தமிழ் அமைச்சர் ஆயிட்டான். ஆனந்த சங்கரினுடைய மகன், இப்போ இலங்கையில் இருக்கார் எம்பி, ஆனந்த சங்கரினுடைய மகன் ஹரிசங்கரி கனடாவில் அமைச்சர். அகதியா போனவன். இங்க அகதியா போனவன் ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு, எல்லை கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் மறுக்கப்பட்டு 40 வருஷமா இங்க எங்க படுத்து கிடக்கிறான்? நாய் படுத்து கிடந்தா நாய் கொட்டையில் படுத்து கிடக்கிறான். 4 தகரத்துக்கு மேல படுத்து கிடக்கிறான் 40 வருஷமா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பூரா யாரு? இந்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறித்துவன் பூரா கிறித்துவன். எங்க? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய கிறித்துவன் பூரா ஒரே அடையாளம் என்ன? கிறித்துவன் தான். இந்துவா? இந்தியன் பிளஸ் கிறித்துவன் தான். இந்தியா பூரா இருக்கக்கூடிய சீக்கியனுக்கு பூரா என்ன அடையாளம்? இந்தியன், சீக்கியன் தான். இதுதான் அடையாளமே தவிர அவன் தமிழன், அவன் பஞ்சாபின்னு அடையாளமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற கூடிய எல்லாருமே இந்தியன் கிறித்துவன், இந்தியன் முஸ்லீம், இது இந்திய சீக்கியன், இது அடையாளமே தவிர. அப்போ இந்த சிஏஎல் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம்களை தவிர்த்து, ஏன்னா முஸ்லீம் 45 லட்சம் பேர் அகதியாக உள்ள வந்திருக்கான். எங்க? பங்களாதேஷ் வாரில், யுத்தத்தில். அதனால அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. அவன் பூரா எந்த ஊருக்காரன்? பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன். ஆனால் அங்கிருந்து சீக்கியர்களுக்கு குடியுரிமை, பௌத்தனுக்கு குடியுரிமை, இந்துவுக்கு குடியுரிமை. இதுதான் சட்ட சரத்து. புரியுதா? அப்போ இவன் யாரு? இலங்கை தமிழன் யாரு? அவனுக்கு கொடுத்துருக்குமா இல்லையா? தெருவில் படிச்சு கிடப்பான்ல பிச்சைக்காரன், அவனை யாரா கேட்கற நாதி இருக்குமா? அவனை அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, லாரி ஏறி கொண்டாலும் சரி, அவனை கேட்போம். அடுத்த நாள் காலம் முனிசிபாலிட்டிக்காரன் குப்பை வண்டி தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான் பாடி. அதுதான் 1 லட்சம் தமிழனுக்கு. அரசியல் அதிகாரம் தமிழனுக்கே இல்லையே, அப்புறம் எங்க ஈழத்தமிழனுக்கு இருக்கும்? கச்சத்தீவு பிரச்சனையில் முழுக்க காங்கிரஸும் திமுகவும் தான் ராமேஸ்வரத்திலிருந்து வேதாரண்யம் வரை யாருக்கடி 300 கிலோமீட்டர். எவ்வளவு? 300 கிலோ. வேதாரண்யத்திலையும் சொல்றான், ராமேஸ்வரத்திலையும் சொல்றான். வேதாரண்யம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ராமேஸ்வரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர் கடல்ல? 300 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர் தமிழன் சுடப்படுகிறான். பங்களாதேஷில் மீன் பிடிக்கிற இந்திய மீனவன் சுடப்படுவதில்லை. நமக்கு ஒரு பெரிய எதிரி யார்? பாகிஸ்தான். குஜராத் மீனவன் எங்கே போயிடுறான்? பாகிஸ்தான் போயிடுறான். அவனை பாகிஸ்தான் இராணுவம் சுடுவதில்லை. இந்தியாவுக்கு இலங்கைக்கு எவ்வளோ கடல் எல்லை? எவ்வளவு? 20-25 கிலோமீட்டர் தான். ஒரு குட்டி நாடு, 1.5-2 கோடி பேர் தான் இருக்கான். இவன் 140 கோடி பேர் இருக்கான். ஏன் சொல்றான்? இவனுக்கான அதிகாரமே இல்லை, அரசியலே இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. இதுதான் அரசியல். 40 பேர் எம்பியா போற யாரு? டெல்லிக்கு, டெல்லியில் பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கான். அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு டெல்லி எதை சொல்லுதோ அதுக்கு சலாம் போடுகிற டிஆர் பாலு, ஜெகத் ரட்சக, ஏசி சண்முகம், 2G ராஜா, தயாநிதி, இவர்களாம் யாரு? 1 லட்சம் கோடி வச்சிருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள். இந்த கோடீஸ்வரன மக்கள் ஓட்டு போட்டு எடுத்தா யாருக்கு பேசுவான்? கோடீஸ்வரனுக்கு பேசுவானா? தெருக்கோடியில் இருக்கவனுக்கு பேசுவானா? தயாநிதி மாற போட் ஹவுஸில் 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்காரு. 500 கோடிக்கு
ஒரு சார்ட்டர் விமானம் எப்பவுமே நிற்குது விமான நிலையத்தில், பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கம் போனால் இவர் போய் அங்கே இருக்கிற மீனவர் கிராமத்து குப்பத்து பொம்பளை கேள்வி கேட்குது, பதில் சொல்வார், அடிக்க போகிறார். சன் தொலைக்காட்சியுடைய சொத்து மதிப்பு 50,000 கோடி. 50,000 கோடியில் 25,000 கோடி இவர் பங்குதாரர். யார்? தயாநிதி மாறன். அது கலாநிதி மாறன் ஆனது 2 பேர். ஆளுக்கு 25,000 கோடி. 25,000 கோடி வச்சிருக்கிறவ எப்படி மீனவர் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் குடிசைவாசிகளுக்குமான பிரச்சனையை போய் பேசுவாரா? அவருக்கு ஏதாவது தெரியுமா? மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போடுறான். 2G ராஜா அவருக்கு என்ன? அவரு நீங்கள் அலைக்கற்றை ஊழலை பல லட்சம் கோடி ஊழல் பண்ணாருன்னு ஜெயிலில் இருந்தவர். அவருக்கு நீலகிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுகிற கஷ்டம் தெரியுமா? தேர்தல் வந்து அங்கே போவார், தேர்தல் முடிஞ்சால் அவர் டெல்லியிலே செட்டில் ஆயிடுவார். ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். ஜெகத்த ரட்சக 1 லட்சம் கோடி வச்சுருக்கார். பச்சைமுத்து பாரிவந்தர் 50,000 கோடி வச்சுருக்கார். இவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல எதுக்கு? வேலூரில் துரைமுருகன் ஆற்று மணலை பூரா கொள்ளையடித்து கரிகாலன் அவரும் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார். நேருடைய மகன் MP ஆகி போகிறோம், யார் கேட்டா? நேரு மகன் டெல்லியில் போய் என்ன பண்ண போகிறாரு? ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் 25,000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நெப்போலியன் வச்சு. எவ்வளவு? 25,000 கோடி அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட். இவர் போய் டெல்லியில் அந்த ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு சொத்துக்களுக்குமான ஏஜெண்டாக இருப்பாரே தவிர திருச்சி கரையோரம் குடியிருக்கானல்ல பல லட்சக்கணக்கான விவசாயி, அவனுக்கு அதை பேசுவாரா? காவிரி தண்ணி வந்துருமா? வராது. ஆனால் மக்கள் ஓட்டு போடுறான். காரணம், இவனுக்கு அரசியல் தெரியல, அறியாமையில் கிடக்கான், மூட்டனாக இருக்கான், முட்டாளாக இருக்கான். இதுதான் இந்த வேட்பாளர்கள். அடுத்து எந்த காலத்திலும் இணையாது. தமிழனுக்கு அறிவு வரப்போகிறது இல்லை. அறிவு வந்தால் தான் போராடுவான், போராடாத தான் இணையும். இவனுக்கு அறிவு வரப்போகிறதும் இல்லை, கட்சித்தீவு இணைய போகிறதும் இல்லை. திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கிற போற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து எதிர்ப்பு அலைகள் எல்லாம் உண்டாயிருக்கு. தயாநிதி மாறனா இருக்கட்டும், தமிழிசை தங்கபாண்டியனா இருக்கட்டும், இப்போ கனிமொழியாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்படைகள் வந்து அந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது தொடர்ச்சியாக 3 முறை 15 வருஷம் அவருக்கு தான் வேட்பாளர்கள். 15 வருஷம் ஒரு தொகுதிக்கு 3,000 ரூபா தான் போயிருக்காங்க. அப்போ மக்கள் கோவப்படத்தானே செய்வான். இது கோவப்படுகிறது ஏதாவது சில ஒட்டுமொத்தமான தொகுதியே கோவப்படணும். 15 லட்சம் பேர் கோவப்படணும். ஆனால் 15 பேர் கோவப்படுறான். இதனால் என்ன மாற்றம் நடக்க போகுது? கனிமொழி 2வது முறை தூத்துக்குடி MP, கலாநிதி வீராசாமி 2வது முறை MP, தயாநிதி 3வது முறை MP, விருதுநகர் மாணிக் டாக்கூர் எந்த ஊருக்காரர்? அவர் தமிழன். தன்னுடைய பேரையே தூக்கி வீசிட்டார், டாக்கூர்னு வச்சுக்கிட்டார். டாக்கூர் 3வது முறை அங்கே MP ஜெயிச்சு போனாரும். அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் கழிச்சா விருதுநகர் வருவார் அந்த டாக்கூர். ராஜா ஜெயிச்சு 3வது முறை இப்போ நிற்கிறார் அங்கே. 2 முறை அங்கே MP ஜெயிச்சு போனால் நீலகிரி பக்கம் போகவே மாட்டார். இவர்கள் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போது மக்களுடைய கோபம் 15 பேர் கோவப்படக்கூடாது, 15 லட்சம் பேர் கோவப்படும். ஜெகத் ரட்சக MP 3வது முறை அரக்கோணத்தில், TR பாலு 3வது முறை ஸ்ரீபெரும்பூர் MP. சீமான் வந்து விவசாய சின்னத்தெல்லாம் இப்போ பறி கொடுத்துட்டு இப்போ மைக் சின்னத்தில் புது சின்னத்தில் போய் நிற்கிறாரு. அது வந்து இப்போ மக்களிடத்துல போய் சேருமானா ரொம்ப ஷார்ட் டைம் வந்து மைக் சின்னம் போய் மக்களிடத்துல போய் சேர்க்கணும்னா ரொம்ப ஷார்ட் டைம். இந்த டைமில் போய் அவங்க வந்து ஓட்டு வந்து வாங்க முடியும் அப்படின்னு இல்லை. சீமானுடைய வாக்கு வங்கி 5.5%. இந்த தேர்தல் அதை தக்க வச்சால ஒரு பெரிய கட்சி. அது கீழே போயிடுச்சுன்னா சீமானுடைய அழிவை யாராலும் தவிர்க்க முடியாது. 5.5 வாங்கி அந்த பழைய வாக்கை தக்க வச்சா தான் சீமான் ஏதோ பேசுவதற்கு நியாயம் இருக்குது, ஏதோ அவர் பேசுவதை மக்கள் கேட்குறான்னு அர்த்தம். 5.5 3.5க்கு போயிடுச்சுன்னா அடுத்து அது 2.5 1.5க்கு போய் வெறும் 5 போயிடும். 0.5 0.5% கீழே போயிடும். அதனால் சீமா இந்த தேர்தலில் அவருடைய பழைய வாக்கு வங்கி மேலே ஏறலைன்னா கூட பரவாயில்ல, அதே வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமா என்பதற்கான போராட்டம் தான்
சீமா. சரி, ஓகேங்க சார். அதே மாதிரி சார் இப்போ வந்து திமுக இருக்கக்கூடிய பழைய எம்பியா இருந்தாங்க, அதாவது செந்தில்குமாரா இருக்கட்டும், கௌதம சிகாமணியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே வந்து சீட்டு கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்கு சார். இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த வேட்பாளர் தேர்வு சபரீசனும் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதியால் தீர்மானிக்கப்பட்டது. அவர்களுக்கு யார் விருப்பமானவர்களோ, அவர்களுக்கு யார் தேவையோ, கட்சியின் எதிர்காலத்திற்கு யார் பயன்படுவார்களோ அவர்களை தேடி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது அவர்களுக்கான உரிமை. இதில் யாரும் தலையிட முடியாது. யார் வேட்பாளர் நிற்கணும்னு அதிமுக எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். இந்த தேர்தல் யார் நிற்கணுங்கிறது அண்ணாமலை தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கார். அதே போல தான் பழைய ஆட்கள் நீ அரசியலுக்கு தேவையில்லை, அவர்களுடைய உழைப்பு தேவையில்லை, அவருடைய அங்கீகாரம் தேவையில்லை. இதை சபரீசனும் ஸ்டாலினும் உதயநிதி முடிவு பண்ணதுனால பழைய ஆட்களுக்கு சீட்டு இல்லை. பழைய ஆட்கள்னா அதை நேரடியாக செந்தில் பற்றி எனக்கு கேள்வி கேட்குறேன் சார். செந்திலாம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க, சோசியல் மீடியாலும் சரி, களத்துலையுமே சரி. நேரடியாக கொள்கைக்கு அப்படியே அப்படியே செட் ஆகி, அதாவது இந்த பூமி பூஜை விஷயத்துல உடனே பார்த்துருப்பீங்க, நேரடியாக அந்த மாதிரி ஆப்டாகி வந்தாங்க. ஆனால் இப்போ அந்த கொள்கை விஷயத்துல இல்லாதவங்க ஒரு சில பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே. இல்லைங்க, அதான் கொள்கையே தேவையில்லை. திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுறான். கொள்கை தேவையில்லை. நீங்கள் அண்ணா சொன்னது போல தான், வேட்டியா துண்டா, துண்டு எப்போ வேணால் மாற்றிக்கலாம், வேட்டியை மாற்ற முடியாது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை வந்து திமுகவுக்கு துண்டாக போச்சு. அண்ணாவுக்கு வேட்டியாக இருந்தது, வேட்டி கழட்டிட்டா மானம் போயிடும். ஆனால் அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி வந்த பிறகு என்னாச்சு, கொள்கை என்பது அடிக்கடி மாற்றுகிற, துண்டு இல்லைன்னா நடமாடலாம், வேட்டியெல்லாம் நடமாட முடியாது. கொள்கை துண்டா வேட்டியானா அன்னைக்கு வேட்டியாக இருந்தது, இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, துண்டாக மாறி போய்விட்டு. சரி, ஓகேங்க சார். அதே மாதிரி அதிமுக வந்து புதுமுகங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்துருக்கோம்னா சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கக்கூடிய ஆட்களை பூரா நீங்கள் போய் கனிமொழி எதிர்க்கக்கூடிய வேலுமணி புத்தூர் கட்டு கவுன்சிலர், அவர் பொண்டாட்டி கவுன்சிலர். ஒரிஜினல் புத்தூர் கட்டு ஆந்திராவில் இருக்குது, போலி புத்தூர் கட்டு. கனிமொழியை எதிர்ப்பதற்கு ஒரு கவுன்சிலர் கொண்டு எடப்பாடி நிறுத்தியிருக்கார். இதில் திருச்சியில் வைகோ மகனை எதுக்கிறதுக்கு நீங்கள் அடையாளமே தெரியாது விஜயபாஸ்கருடைய மணல் களவாணி மணல் திருட்டு கருப்பியாக கொண்டு நிறுத்தியிருக்கார். காரணம், இந்த தேர்தல் அவருக்கு லட்சியமே இல்லை, நோக்கமே இல்லை. 26 தான் அவருடைய லட்சியம். விஜய் வந்து அவர்கள் வந்து இந்த சிஏ பற்றி இடையில அந்த சிஏ அறிக்கை வந்த உடனே வந்து புது அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இப்போ விஜயோட அரசியல் பயணம் இதுக்கப்புறம் ரொம்ப வேகம் எடுக்கணும் நினைக்கிறேன். அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே வேகம் எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தல் தானே வேகம் எடுக்கணும். தேர்தல் முடிஞ்ச பிறகு எதுக்கு வேகம் எடுக்கணும்? என்ன சட்டமன்ற தேர்தல் தானே இருக்கு. இல்லை சட்டமன்ற தேர்தல் வந்து அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும். பாராளுமன்ற தேர்தல் வந்து அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு வரும். அரசியல் என்பது மக்களுடைய பிரச்சனை தினம் தினம் உருவாயிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு ஒருக்காவா உருவாகுது, விலைவாசி ஏறுறது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா விலைவாசி ஏறுது. 2 வருஷத்துக்கு ஒருக்காவா போனஸ் கொடுக்குறான். பஸ் ஊழியர்களுக்கு பிடிச்சு வச்ச ஓய்வூதிய தொகை இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. வெள்ள நிவாரணம், வெள்ளம் 2 வருஷத்துக்கு ஒருக்காவா வருது. இப்படி அரசியல் பிரச்சனை என்பது தினம் தினம் வர்றது. ஆனால் இவருக்கு அரசியல்வாதி அல்ல, இவர் ஒரு திரைப்பட நடிகர். கேரவன் வேனில் ஏசி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு உல்லாச வாசி. 110 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர். இவருக்கு எப்படி ஏழை வாழைகளை பற்றி தெரியும்? அப்போ இவனுக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரியாதனால கோடம்பாக்கம் சினிமா தேட்டரில் போய் முதலமைச்சராக தேடுறான். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் வைகோவை போல நீங்கள் வேலூர் ஜெயிலில் அடைச்சி கிடப்பாரா? 6 மாதம் விஜய் வைகோ ஜெயிலில் அடைபட்டு கிடந்தார். திருமாவளவன் ஜெயிலில் அடைபட்டு கிடந்தார். ராமதாஸ் ஜெயிலில் கிடந்தார். ஸ்டாலின் மிஷாவில் மிதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார். விஜயை போய் ஒரு 6 மாதம் ஜெயிலில் வேலூர் ஜெயிலில் இருந்துட்டு வர சொல்லுங்கள். தட்டுக்கிட்டு அந்த களியை சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். வரமாட்டார். அப்போது சினிமா என்பது 110 கோடி ரூபா சொகுசாக வாழுகிற ஒரு தொழில். அந்த தொழில் இருப்பவர் அரசியல் என்பது அப்படி இல்லை. நேராக சிறைக்கு தான் போகணும். போராட்டம்னா அடிக்க தான் செய்வான், வழக்கு பாயும். இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கும் ரஜினிக்கும் எடுபடாது, இந்த அரசியலுக்கும் கமலுக்கும் எடுபடாது, இந்த அரசியலுக்கும் கடைசியாக
விஜய்க்கும் ஒத்து வராது. சரி ஓகேங்க சார். ஆனால் அரசியல் அனுபவம் வாய்ந்த புஷ்லி ஆனந்த் அவர்கள் கூடவே இருக்காரு, அவர் தான் வழி நடத்துறாரு, அவர் கூட இருந்துமே இந்த மாதிரி நீங்கள் நடக்குதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, புஷியானது மொத்தமாக கொண்டு போய் விஜய ஆளுங்கட்சி எந்த கட்சியோ ஒரு பெரிய தொகைக்கு விற்றுட்டு அவர் புஷிக்கு போயிடுவார், பாண்டிச்சேரி போயிடுவார். அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ. அவருக்கு ஒரு பெரிய தொகை பேசப்பட்டால் விஜயை மொத்தமாக தப்பாக வழிகாட்டிட்டு போயிடுவார். ஏன்னா இங்கே எல்லாமே திமுக மிகப்பெரிய கார்ப்பரேட் கட்சி. அதனால் திமுகவை மீறி அரசியலே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட்ஸ் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001.